வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள புக் சோஷியல் சயின்ஸுக்கான பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பார்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 5 பார்ட்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா நிறைய பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது, அதனால் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவோட 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே சோஷியல் சயின்ஸ் பாக்ஸ் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம சயின்ஸுக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுக்கும் தனி பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 11th 12th உள்ள பாக்ஸ் கொஷினும் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்மளோட அரசியலமைப்பில் வந்து ஒவ்வொரு பட்டியலாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பட்டியலில் எவ்வளோ துறைகள் இருக்குது அப்படிங்கிற எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு பட்டியலில் 100 துறை இருக்குது, மாநில அரசு பட்டியலில் 61 துறை. இது ரெண்டுக்கும் சமமான பொதுவான பட்டியலில் பார்த்தீங்கன்னா 52 துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1976 பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை தூக்கி பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம். ஸோ எந்த வருடம் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக வந்து மாநில பட்டியலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 42வது அரசியலமைப்பில். அது என்னென்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்குகள், இதோட பாதுகாப்பு. ஸோ இந்த 5 பட்டியலும் தான் வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் ஆகியன இதுவும் ஓகேவா. ஸோ இந்த 5 தான் வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா 1969 மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக ஒரு குழுவை வந்து நியமிச்சாங்க. அந்த குழுவின் தலைவராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார். ஸோ PV ராஜமன்னார் குழு. இது எதுக்கான மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ராஜமன்னார் குழு வந்து எதுக்காக அப்படின்னு 1969. அடுத்த 2004ஆம் ஆண்டு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2-3 தடவை கேட்டிருக்காங்க. 2004 தான் வந்து இந்திய அரசு செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டை ஏற்படுத்தினாங்க. அதன்படி 6 மொழிகளை வந்து செம்மொழியா தகுதிப்படுத்தினாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் 2004. சமஸ்கிருதம் வந்து 2005. 2008 வந்து 2 தெலுங்கும் கன்னடமும். 2013 பார்த்தோம் அப்படின்னா மலையாளம், ஒடியா வந்து 2014. ஸோ இந்த 6 தான் வந்து செம்மொழிகள் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து இயர்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் எதெல்லாம் செம்மொழியாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். அரசியலமைப்போட எந்த சட்ட திருத்தம் வந்து குறு அரசியலமைப்பு என்று அறியப்படுகிறது அப்படின்னு 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் வந்து குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவண் அரசை 3ஆ பிரிக்கிறோம். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துக்கு கீழே வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர் குழு எல்லாம் வருவாங்க. அண்ட் நீதித்துறைக்கு கீழே பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், தலைமை நீதிபதிகள், அப்புறம் மற்ற நீதிபதிகள்னு வரும். இந்த சட்டமன்றம் இதுதான் வந்து நாடாளுமன்றம், சட்டமன்றம், நாடாளுமன்றம். அது கீழே பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா அண்ட் மக்களவை, லோக்சபா அப்படின்னு பிரிக்கிறோம். ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்றங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. மிச்சம் இருக்க 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ராஜ்யசபைக்கு குடியரசுத் தலைவரால் எத்தனை பேர் நியமனம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லோக்சபா, மக்களவைக்கு பார்த்தோம் அப்படின்னா 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த 2 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் அவர்களால் நியமிக்கப்படுவாங்க. ஆங்கிலோ இந்தியனா இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து லோக்சபைக்கு 2 பேரு, ராஜ்யசபைக்கு 12 பேரை நியமிப்பாரு. அடுத்து புதுடெல்லியில உள்ள ராஷ்டிரபதி பவன், அதுதான் வந்து குடியரசுத் தலைவரோட இல்லம். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே ஒரே கட்டடத்தில் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் 2 இடத்துலையும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே போவார் அலுவலக பணிக்காக. அது எதுனா சிம்லால உள்ள ரீட்ரீட் கட்டடம் அப்படிங்கிற கட்டடமும், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம், இது 2ம் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா அலுவலக பணிக்காக குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது. சிம்லா வந்து நாட்டில் இருக்கு, சவுத்தில் வந்து ஹைதராபாத் இருக்கு. அடுத்து கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 9 முறை குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து இது வரைக்கும் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த மாநிலம் அப்படின்னா கேரளா மற்றும் பஞ்சாப்.
அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து ஒரே நேரத்துல காலியா இருக்கிற நேரம் யார் வந்து செயலாற்றுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவரோட வேலையை செய்வாரு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவரோட போஸ்டிங்கும் துணை குடியரசுத் தலைவரோட போஸ்டிங்கும் ஒரே சமயத்துல காலியா இருக்கும் போது யார் அந்த வேலையெல்லாம் பார்ப்பானா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்படி ஒரு நிகழ்வும் நடந்திருக்கு. 1969 உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த ஹிதயத்துல்லா அவர்கள் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிற ஓட்டு. மாநிலங்களவையில சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில இருக்கு, அதாவது ஒரு முடிவே எடுக்க முடியல, சமநிலையில இருக்கு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகிள் 100 படி என்ன செய்வாங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை வாக்களிக்க வைப்பாங்க. இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவரும் இல்லை. ஓகேவா? ஸோ ஓட்டு சமநிலையில இருக்கு. மக்களவையில சட்ட மசோதாவை நிறைவேற்றுறதுக்கான வாக்கெடுப்பு ஓட்டு வந்து சமநிலையில இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். அவரோட வாக்கை வந்து எதிர்க்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுதான் கேஸ்டிங் ஓட். அடுத்து நிதி மசோதா, ரொம்ப முக்கியமான ஒரு மசோதா. நிதி மசோதாவை திருத்தம் செய்யறதுக்கோ நிராகரிக்கிறதுக்கோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. இந்த கொஸ்டின் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூற்று கொடுத்துட்டு இதுல எது சரி தவறுன்னு கேட்பாங்க. ஸோ மாநிலங்களவைக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. மக்களவையில மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலோட சட்டமாக்க மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள், எத்தனை நாட்களுக்குள் அவங்க ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னா 14 நாட்களுக்குள். ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். அப்படி அவங்க கொடுக்கல 14 days வரைக்கும் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னா அது சட்டமா மாத்திடுவாங்க. மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளும் மக்களவை நிராகரிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப நிதி மசோதானா யாருக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்குன்னா மக்களவைக்கு தான் அதிகமா இருக்கு. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒவ்வொரு கூட்டத்தொடர் 3 கூட்டத்தொடர் வந்து ஒரு வருஷத்துல நடக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும். அடுத்து தமிழகத்தில இருந்து நாடாளுமன்றத்திற்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 உறுப்பினர்கள். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில இருந்து போறாங்க. புதுடெல்லியில இருக்கக்கூடிய இந்திய உச்சநீதிமன்றம் வந்து எந்த வருஷம் துவங்கப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 28. இந்த டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்பெல்லாம் வந்து டேட்டும் கேட்குறாங்க. ஸோ புதுடெல்லியில உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்டது வந்து 1950 ஜனவரி 28. இது வந்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழே நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா மாநில அரசு, எப்படி மத்திய அரசு பார்த்தோமோ அதே மாதிரி மாநில அரசுல நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துறைக்கு ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை வரும். நீதித்துறை கீழே உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மற்ற நீதிமன்றங்கள். சட்டமன்றத்தை பொறுத்தளவு மேலவை, கீழவை. சட்ட மேலவை, சட்டமன்ற பேரவைன்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். அடுத்து தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 234 உறுப்பினர்கள். அதுல அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து 36 வரை இருக்கலாம். அதாவது 234ல 15 விழுக்காடு வந்து அமைச்சர்கள் இருக்கணும் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. அடுத்து 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலமா தான் தமிழ்நாட்டுல சட்ட மேலவைங்கிறது நீக்கப்பட்டது. முதல்ல இருந்துச்சு, அப்புறம் 1986 கொண்டு வந்த சட்டம் மூலமா மசோதா மூலமா சட்ட மேலவையை நீக்கிட்டாங்க. இச்சட்டம் 1986 நவம்பர் 1 நாளன்று நடைமுறைக்கு வந்தது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட மேலவை நீக்கப்பட்டது, தமிழ்நாட்டுல நீக்கப்பட்டது எந்த வருடம்னா 1986 நவம்பர் 1. அடுத்து 1862 ஜூன் 26ஆம் நாள்ல விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமாக உயர் நீதிமன்றங்கள் எங்கெங்கெல்லாம் நிறுவப்பட்டுச்சுன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த 3 இடத்துலையும் வந்து உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் வந்து தோற்றுவிச்சாங்க. ஸோ யாருடைய கடிதத்தின் மூலமான? விக்டோரியா மகாராணியோட காப்புரிமை கடிதத்தின் மூலமா. எந்த வருடம்னா 1862 ஜூன் 26ல. இதுல மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம். அந்த இடத்த சொல்றாங்க. ஓகேவா? ஸோ லண்டனுக்கு அப்புறமா நம்மளோட மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம் தான் வந்து பெருசுன்னு சொல்றாங்க. ஓகே, பெரிய நீதித்துறை வளாகம்.
அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 சட்டப்பிரிவு 51 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. அரசு முயற்சி செய்ய வேண்டியவை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வதேச அமைதி, ஓகேவா, இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்ம அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தணும். நாடுகளிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணணும். அது மட்டும் இல்லாம சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை நம்ம மதிச்சு நடக்கணும். சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலமா தான் தீர்க்க ஊக்குவிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிகிள் 51ல 1951 அரசியலமைப்பு சட்டம் 1951 சட்டப்பிரிவு 51ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகிள் வந்து ரொம்ப முக்கியம். இது என்ன சொன்னா, வெளியுறவு கொள்கை, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பத்தி சொல்லுது. அடுத்து வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளிவிவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. அதுதான் வெளியுறவு அமைச்சகம். 1986ஆம் ஆண்டு புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்த வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. அதுதான் IFSன்னு சொல்லுவோம். இவங்க தான் வந்து வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. இது நிறுவப்பட்டது 1986ல. அடுத்து வெளியுறவு கொள்கைனா என்ன, ராஜதந்திரம்னா என்னன்னு டெஃபனிஷன் கொடுத்திருக்காங்க. வெளியுறவு கொள்கைனா என்னன்னா, மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளோட கலவைதான் வெளியுறவு கொள்கை. இன்னொரு நாட்டோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதா வெளியுறவு கொள்கை. ராஜதந்திரம்ங்கிறது என்னன்னா, ஒரு அரசின் வெளியுறவு கொள்கை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான கருவி. அந்த கொள்கையை நமக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம மாற்றி செயல்படுறதா ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சைனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளோட தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஸோ எந்த ரெண்டு நாடுகள் வந்து அதிகமான நெய்பரிங் கண்ட்ரிஸோட தன்னோட எல்லையை வந்து பகிர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா மற்றும் ரஷ்யா. அடுத்து சிந்து நாகரிக காலம் முதல் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பன்முகத்தன்மையையும் மிக அழகான நட்புறவையும் கொண்டிருக்கின்றன. கனிஷ்கருடைய ஆட்சியின் போது ஏராளமான இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா, மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றனர். ஸோ எப்ப இருந்து கனிஷ்கர் ஆட்சியில கூட இந்திய சமய பரப்பு குழுக்கள் வந்து சைனாக்கு போயிருக்காங்க, மத்திய ஆசியாவுக்கு போயிருக்காங்க, ஆப்கானிஸ்தானுக்கு போயிருக்காங்க. அடுத்து பலுசிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலத்தில் பாகிஸ்தானின் எல்லைப்புற மாகாணம் தான் பலுசிஸ்தான். இந்த பகுதியை சார்ந்த கான் அப்துல் காபர் கான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவர். அடுத்து இந்தியாவிற்கு சொந்தமான டின்பிகோ என்ற பகுதி, இந்தியாவுக்கு சொந்தமான டின்பிகோங்கிற பகுதி வந்து மேற்கு வங்காளம் மற்றும் வங்காளதேசத்துக்கு இடையான எல்லையில அமைஞ்சிருக்கு. இந்த பாதை வந்து ரொம்ப குறுகலானதுன்னு சொல்றாங்க. 2011ஆம் ஆண்டுல வந்து வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு இந்த இடத்த விட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு சொந்தமானதான், பட் வங்கதேசத்துக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. டின்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அடுத்து குரு பத்ம சம்பவா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்த துறவி வந்து இந்தியால இருந்து பூட்டானுக்கு சென்றார். அங்கு தனது செல்வாக்கை ஏற்படுத்தி புத்த சமயத்தை பரப்பியதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையே பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார். யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பத்ம சம்பவா. அடுத்து மக்மஹான் எல்லைக்கோடு, இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த எல்லைக்கோடு வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்தியா, சீனா, பூட்டானோட கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையான எல்லைக்கோடு தான் இந்த மக்மஹான் எல்லைக்கோடு. 1914ஆம் ஆண்டுல பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்துல இந்த இடம் வந்து தீர்மானிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் வந்து ஆர்தர் ஹென்றி மக்மஹான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த மக்மஹான் பேரைத்தான் வந்து இந்த எல்லை கொடுக்க வச்சிருக்காங்க. அடுத்து கட்டுப்பாடு கோடு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1949ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு அப்படின்னு சொல்றாங்க. 1972ஆம் ஆண்டிற்கு பின்னர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது 1972ஆம் ஆண்டில் சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட எல்லை. ஓகேவா? இது வந்து கட்டுப்பாட்டு கோடு, எல்லை கட்டுப்பாட்டு கோடுன்னு அழைக்கப்படுது. அதுதான் வந்து ராட்கிளிஃப் கோடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்தியா ராட்கிளிஃப் லைன் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான எல்லை கோடு.
அழைக்கப்பட்டது. ராட்க்ளிஃப் என்பவர் எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தார். அவரோட பெயரை வச்சிருக்காங்க. இக்கோடு தற்போது கட்டுப்பாடு கோடு என அழைக்கப்படுது. அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ரையையும் இலங்கைக்கு அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறமா சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோரும் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினர். ஓகேவா? ஸோ அசோகர் வந்து தன்னோட பையனையும் பொண்ணையும் இலங்கைக்கு புத்த மதத்தை பரப்புறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகள்ல ஒன்று சுமேரியாவிலிருந்து பக்ரைன் வழியாக மெல்லுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்து நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அப்ப மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளை ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா மெல்லுக்கா. அடுத்து வந்து முக்கியமான குழுக்கள், அதோட உறுப்பினர் நாடுகள். IBSAனா ஃபர்ஸ்ட், அதுல பாத்தீங்கன்னா ஐனா இந்தியா, பினா பிரேசில், எஸ்ஏனா சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து BCIM அப்படிங்கிறது வந்து பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர். MGCல வந்து பாத்தீங்கன்னா மீஹாங் கங்கா ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்தியா இருக்கு, கம்போடியா, லாவோஸ், மக்கள் ஜனநாயக குடியரசு, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம் இதெல்லாம் இருக்காங்க. அடுத்து பிம்ஸ்டெக் அமைப்பு. பிம்ஸ்டெக் அமைப்புனா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி தான் பிம்ஸ்டெக். இல்ல வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான் மற்றும் நேபாளம். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் குழுக்களையும் இந்தியா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின், இந்த கீழ்கண்ட எந்த அமைப்புல வந்து இந்தியா இல்லைங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து RCEP ஒருங்கிணைந்த வர்த்தக மண்டலம். இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. மெயினா நம்மளோட இந்தியா இருக்கு. அடுத்து EAS கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு. இதுல 10 ஆசிய நாடுகளும் அமெரிக்கா, சைனா, இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட 8 நாடுகளும் இதுல இருக்காங்க EAS ஓட உறுப்பினர்களா. அடுத்து GCC வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படிங்கறதுதான் GCCன்னு சொல்றோம். இல்ல பக்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி, ஐக்கிய அரபு நாடுகள் இந்தியா இருக்கு. அடுத்து BBINனா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் இதுலயே இருக்கு. அந்த BBINல ஒவ்வொரு நாட்டோட பேரு. அடுத்து SCO ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம். இதுல வந்து இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லாம் தான் வருது இல்லையா, அந்த நாடுகள் எல்லாமே இதுல இருக்கு, SCOல இருக்கு. ஸோ எல்லாம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிக்ஸ் அப்படிங்கிற சொல்ல. பிரிக்ஸ்ங்கிற சொல்ல வந்து ஜிம் ஓ நீல் என்ற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்குனவர் வந்து ஜிம் ஓ நீல் அப்படிங்கிறவரு. இதுல வந்து BRICSனா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அப்புறம் வந்து ஆகிய நாடுகள் வந்து 2050ஆம் ஆண்டு வாக்கில் 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளாக உருவாகும் என்றும் கடந்த 300 ஆண்டுகளில் அதிகாரப்போக்கு முற்றிலும் மாறுபடும் என்றும் அவர் கணித்தார். ஸோ இது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இவங்க வந்து இந்த நாடு வந்து டாலர் மதிப்புல பெரிய நாடா இருக்குன்னு சொல்லி இவர் கணிச்சுதான் இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாக்ஸ் கொஷின் வந்து பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவோட உங்களுக்கு பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும் சோசியல் சயின்ஸு. ஸோ தொடர்ந்து பாருங்க. இதோட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.